Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. நான் உங்கள் Dhivya Vijay. So, இந்த தடவை வந்து பியூட்டி டிப்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். என்னன்னு கேட்டினா ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகுதுயா. ஸோ பிளாக்கனிங் ஆகுது அந்த ஸ்கின் டோனை எப்படி வந்து ரீகெயின் பண்ணுறது, நம்மளோட கலரை வந்து எப்படி ரீகெயின் பண்ணுறது அப்படின்றதுக்காக பார்க்குறோம். ஸோ இது வந்து வீட்டில் இருக்கிற ரொம்ப அத்தியாவசியமான ரொம்ப சிம்பிளாக வீட்டில் அஞ்சல் பெட்டியில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே டெக்னிக்கை நீங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் டே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லைன்னா முக்கியமான இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது. இது வந்து அஸ் யூஷுவல் நேச்சர் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம கையில் கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தயிரோட பதம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, பட் வந்து கர்டோட கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இது வந்து தயிர், அப்புறம் வந்து சுகர் பவுடர். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சுகர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஹனி, இந்த 3 பொருட்கள் தான். இதை வச்சு நம்ம எப்படி நம்மளோட ஸ்கின் டோனை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், பிளாக்கனிங்காக இருக்கிற ஸ்கின் டோனை நம்ம திரும்ப எப்படி ரீகெயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து முக்கியமாக புளிச்சிருக்க வேண்டாம். அப்புறம் சுகர், ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகர். அதுக்கப்புறம் டூ ஸ்பூன் ஆஃப் ஹனி. ஸோ இவ்வளோ தான். இந்த பொருளை வச்சு நம்மளுடைய ஸ்கின் டோனை வந்து நம்ம ரீகெயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த 3 மிக்சிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அந்த மிராக்கிளை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு ரிசப்ஷன், வெட்டிங், மேரேஜஸ்க்கெலாம் நீங்கள் போகிறீங்க அந்த மாதிரி இருக்குன்னா மொதல் நாள் நைட்டு வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 10 to 15 minutes கண்டினியூஸாக அதை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே போதும். நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும், நல்ல பிரைட்டாக இருப்பீங்க. உங்களோட ஸ்கின் டோன் வந்து டோட்டலாக நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஈவனாக எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நான் வந்து என்னோடய ஹேண்டில் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நார்மலாக வீட்டில் இருக்கிற லெமனை எடுத்துட்டு இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிற மிக்சிங்கில் எடுத்து நான் ஈவனாக அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபேஸ்க்கு போடையில் லெமன் கூட ஆட் பண்ணணும், லெமனை வச்சு ஸ்க்ரப் பண்ணணும் கூட தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக ஒரு 10 to 15 minutes வந்து இதை வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 10 to 15 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 minutes அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 15 minutes கழிச்சு என்னோடய ஹேண்டை நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். உங்கள் கண்ணு முன்னாடியே நான் செஞ்ச ஒரு நேச்சர் டிப்ஸ்னால கிடைச்ச ஒரு எஃபெக்ட் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேஜிக்கல் எஃபெக்ட்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இனி வரும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இன்னும் நிறைய டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.